எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கவும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர் திறன் மையங்கள் ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கண்ணியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும், சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும், வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினிமயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு கோயில்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள். இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும், மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமான அரசாக, மக்களுக்கான அரசாக, வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக, வெளிப்படையாக, ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.